பிடிச்ச வேலையை முழுசாக செஞ்சுட்டு அவ்வளோதான்னு சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பண்ண வேலை சரியாக வந்திருக்கா இல்லை தப்பாயிருமான்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுற அந்த நேரம், இந்த நாளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து நிற்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமான்றது தான் முக்கியம். ஆமாம், என் படத்தோட ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நாளில் என் வாழ்க்கைக்கான பதில் கிடைக்க போகுது. நான் இந்த படத்தோட குட் ஈவினிங் தம்பி. குட் ஈவினிங் சார். தம்பி, ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சது. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ புரியுது சார் இது எவ்வளோ கஷ்டம்னு. நம்ம உழைக்கிறது கஷ்டம்னு எடுத்துக்காமல் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாம் நல்லா நடக்கும்ப்பா. இனிமேல்லாம் உன் கையில் தான் இருக்குது சார். இங்கே பார், நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நான் முதல் நாள் ஒன்று டைரக்டராக சைன் பண்ணும்போது என்ன சொன்னனோ அதான் இப்போயும் சொல்கிறேன். உன் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு முழு உழைப்போட வேலையை பண்ணு. என்றைக்கும் அந்த கூட நிற்கும். இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் என் டென்ஷன் ஆகணும். ஓகே சார். இவ்வளோ தான் உன்னுடைய டென்ஷனா? சரி, நாளை காலைல பேசுகிறேன். நீயும் எல்லா டைரக்டர் மாதிரி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடாத. தேங்க்யூ சார். மச்சான், நீ பேசாமல் என் ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கூடா. டேரக்டர் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கே அந்த தேவையில்லாத வேலை? ஒழுங்காக வேலையை போய் சம்பாதிக்கலாம்ல. என்னால் மட்டும் இங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. இந்த வெத்து பேப்பரோட தான் நீ சுற்றிட்டு இருப்பனா? ஒழுங்காக இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். ஏன்டா படத்துக்கு போறேன்னு வெறுத்துட்ட வாழ்க்கையே. நான் கூட நினைச்ச படம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்தா என் லைஃப்லயே worst மூவி ப்ரோ. சீரியல் மாதிரி இருக்கு. இட்ஸ் லுக்கிங் லைக் a serial, it's not look like a movie. பேய் மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. உனக்கு தூக்கம் வரல, தியேட்டர்ல போய் டிக்கெட் கொடுத்து ஏசில படுத்து தூங்கிட்டு வரலாம். இதுக்கு சிறந்த படம் படம் வேஸ்ட் ப்ரோ. ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ஆள் படம் எடுத்துக்காரு வந்தோம், வேஸ்ட்டு.
எங்கெல்லாம் பார்த்துடுறது? இங்கே தான் இருக்கியா? என்னப்பா எல்லாம் நல்லபடியாக ஆச்சு இல்லை? இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக ஆச்சா? நான் தோத்துட்டேம்மா. டேய், என்ன தோத்துட்ட இப்போ? ஆ? இதுக்காக தான்மா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உங்கள் யாரு கூடயும் பேசாமல் சண்டை போட்டு என் ஆசைக்காக என்னால் முடியும்னு நினச்சேம்மா. என்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் நான் அதை பண்ணல. என் கூட படித்தவங்களாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத பார்த்தும் எனக்கு பிடிச்சதை செய்ய விட்டீங்க. ஆனால் அதில் நான் தோத்துட்டேம்மா. இவ்வளோ நாளாக எது எனக்கு வரும், எது எனக்கு தெரியும்னு நினச்சனோ அதில் நான் தோத்துட்டேன். ஒரு நல்ல டைரக்டராக வருவேன்னு நினச்சேன், ஆனால் என்னால் ஒரு நல்ல டைரக்டர் வர முடியலம்மா. டேய், எதுக்கு இப்போ நீ அழற? ஆ? நீ தோத்துட்டேன்னு நீ தான் சொல்கிற, வேற யாரும் சொல்லலையே. ஏன் நான் சொல்லலையே, வேற யாருமே சொல்லலை. நீ தோத்துடுவேன்னு எனக்கு 1% தோணியிருந்தா கூட நான் உன்னை டைரக்டராக விட்டுருக்க மாட்டேன்டா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஆசைப்பட்டதை பண்ண விட்டதுக்கு காரணம் உன் ஆசையை கெடுக்கக்கூடாதுன்னு இல்லை, உன் மேலே நம்பிக்கை இல்லாமையா விட்டுருப்போன்னு நினைக்கிற? நீ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதில் இந்த ஒரு நாளில் தோத்துட்டேன்னு நினைக்கிற. அப்போ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் பொய்யா? அவன் கையில் கதையை வச்சுட்டு வாய்ப்புக்காக அலையிறான். உன்னை நம்பி காசு கொடுத்த ப்ரொடியூசர் உன் மேலே நம்பிக்கை இல்லாமலையா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிற? நீ ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு படம் எடுக்கிறது ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு சமம்னு சொன்ன. எந்த தாயும் ஒரு குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டா. மூச்சே இல்லைனாலும் அது என் குழந்தை தான். உன்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறாங்கடா. நீ அந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இல்லையே. உனக்கு ஒரு விஷயம் வரலன்னா அதை விட 4 மடங்கு வரும்னு செஞ்சு காட்டு. உட்காந்து புதுசாக எழுது. ஜெயிக்கணும்னு எழுதாத, இன்னொரு தடவை தோத்துடக்கூடாதுன்னு எழுது. நான் உன் மேலே வச்ச நம்பிக்கை ப்ரிவ்யூ ஷோவில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு உன் பேர் பார்க்கும்போதே ஒரு அம்மாவாக ஜெயிச்சிட்டேன்டா. ஜெயிச்சோமா தோத்தோமாங்கிறது முக்கியமே இல்லை. நாம் உண்மையாக அதுக்காக உழைச்சோமாங்கிறது தான். நாம் உண்மையாக உழைச்சோன்னா அந்த உண்மையே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவோம். நான் உன் மேலே வச்ச நம்பிக்கை ரிவ்யூ ஷோவில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு உன் பேர் பார்க்கும்போதே ஒரு அம்மாவாக ஜெயிச்சிட்டேன்டா. மூச்சே இல்லைனாலும் அது என் குழந்தை தான். நான் 1000 வாட்டி கூட தோற்று போயிருக்கலாம், ஆனால் ஒரு வாட்டி ஜெயித்தாலும் நான் அந்த 1000 அடிக்கு மேலே நிற்பேன். நம்ம படம் ஜெயிச்சுதா தோத்துதான்றது முக்கியம் இல்லை, நம்ம அதுக்காக உண்மையாக உழைச்சோமான்றது தான் முக்கியம். ரோல் ஆக்ஷன்.